ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க. டீ டைமில், ஒரு ஈவினிங் டைமில் ஒரு சாய் கூட வச்சுன்னு சாப்பிட்றது. சரிங்களா? இது பேர் என்னென்னா உருளைக்கிழங்கு வீல் சமோசா. நான் பேர் வச்சுருக்கேங்க. அது உருளைக்கிழங்கு சமோசா தான். சரிங்களா? அது வீல் மாதிரி ரவுண்டாக இருக்கிறதால அந்த பேர் வச்சுருக்கோம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துலாம். நான் இப்போது இது ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் மைதா மாவில் செய்கிறேங்க. சரிங்களா? ஒரு கப்பு மாவு எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? நீங்கள் பார்த்து போட்டுக்கங்க உங்களுக்கு தேவையானது. இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூனு கஸ்தூரி மெத்தி போட்டுக்கிறேங்க. அரைக்கிக்கலாம். சரிங்களா? அரைக்கி போட்டால் நல்லது. சரிங்களா? இதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் இது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லை வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்புறம் 2 ஸ்பூன் நம்ம ரவா போட்டுக்கலாம். சரிங்களா? 2 ஸ்பூன் ரவா. இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. சரிங்களா? இதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் இதுலேயே நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 2. இப்போது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கட்டியமாக, ரொம்ப இது சாஃப்டாகவும் இல்லாத ரொம்ப ஹார்டாக இல்லாத ஒரு லிமிட் பதத்தில் நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். சரி, இப்போ இதை நான் நல்லா கலந்துக்கிட்டேன். சரிங்களா? தண்ணி தெளித்து பிசைலாங்க. நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கெட்டியமாக பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இதை கொஞ்சம் நம்ம கெட்டியமாக பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இப்படி பிசைஞ்சு நம்ம இதை மூடி வச்சிரும். அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். சரிங்களா? பாருங்கள், இவ்வளோதான். சரிங்களா? அது அமுக்கும் போது டைட்டாக இப்படி ஸ்ட்ராங்காக தான் அமுக்கிறேன். அதனால் இல்லை இப்படியெல்லாம் அமுங்கலை. பாருங்கள், அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், டைட்டாக. சரிங்களா? இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்த ஸ்டெப் நான் காட்டுறேன். அடுப்பை வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சில்லுனாகிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு தேவையான ஒரு மசாலா பார்த்துப்போம். ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 மிளகு போட்டு இதை நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம். சரிங்களா? ஒரு 1/4 ஸ்பூனு சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 4-5 மிளகுங்க, ஜாஸ்தி வேணாம். சரிங்களா? ஒரு 3 காஞ்ச மிளகாய். குட்டி குட்டியாக இருக்குது, நான் 3 போடுறேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 2 போட்டுக்கோங்க. இதை ட்ரை ஆயிலெலாம் விடக்கூடாதுங்க. நம்ம ட்ரையாக இதை ரோஸ்டட் பண்ணி, பச்சை வெறுக்கல்ல இருந்தால் அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ரோஸ்டட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட நான் ரோஸ்டடு இது ஹல்திராம் இந்த மாதிரி 10 ரூபாய் பேக்கெட் வாங்கினாலும் இது ரோஸ்டடு. அதனால் இதை நான் அப்படியே போட்டு இது கூட அரைச்சிடுவேன். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம். இது ரோஸ்டட், இது ஆல்ரெடி ரோஸ்டட். அதனால் சும்மா இது கூட சூடேறதுக்காக இதில் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மிக்சியில் ஒரு ஓட்டிடலாம். சரிங்களா? ஓட்டி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் ஒரு கைப்பிடி தனியாக எடுத்துருக்கேங்க. இதை பொடிசாக கட் பண்ணிப்போம். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நான் பாருங்கள், ஒரு 8 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 3 உருளைக்கிழங்கு அப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு தேவையானது. இப்போ நான் இது
பொடிசாக இருக்கிறதுனால ஒரு 8 உருளைக்கிழங்கு எடுத்து பாயில் பண்ணி உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதை தோலை உரிச்சிட்டு நம்ம மேஷ் பண்ணோம். இதை நான் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதை இப்போ ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம மாவுலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு பிசைஞ்சிருக்கோங்க. முதல்லே கட் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சிடுங்க போட்டு. சரிங்களா? இப்போது இதை எடுத்து இதையும் முடிஞ்ச அளவு பொடிசாக கட் பண்ணணும். இப்போ நான் இதை கட் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு காட்டுறேங்க உங்களுக்கு, பார்க்கலாம். நம்ம குட்டி குட்டியாக இருந்தாலும் இதை நம்ம சீவிக்கிறோம். ஏன்னா பெருசாக இருந்தால் நம்ம பொட்டேட்டோ மேஷ் பண்ணிக்கலாம். இந்த பார்த்திங்களா, இந்த பெரிய இதில் வச்சு இந்த மாதிரி துருவிடுங்க. சரிங்களா? நான் துருவிட்டு காட்டுறேன், பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம கொத்தமல்லி 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் நம்ம இதில் சேர்த்துப்போம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த சீரகம், மிளகு, காஞ்ச மிளகா, வேர்க்கடலை எல்லாத்தையும் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துப்போம். சரிங்களா? இதில் 1/4 டீஸ்பூன் நம்ம காலா நமக், பிளாக் சால்ட், கருப்பு உப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது போட்டுக்கோங்க ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்காக ஒரு 2 பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க. காலா நமக்கும் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள். சரிங்களா? இப்போ இதை நம்ம நல்லா கையை கொண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி 2 காஞ்ச மிளகா, ஒரு 5 மிளகு, இதில் 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு குழந்த இருந்தாக்கா, குழந்தைங்க சாப்பிட்ணுன்னா நீங்கள் மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா? பச்சை மிளகா 1 அப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா பிசைஞ்சு இதை நம்ம வச்சிடலாம். சரிங்களா? இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் பார்த்துக்கோங்க, சரியாக இருக்குதா என்னன்னு பார்த்துட்டு நம்ம இதை வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம். இது எப்பவுமே கொஞ்சம் உருளைக்கிழங்கு சில்லுன்னு ஆக்கிக்கோங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கை சூடாக பண்ணிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகிடும். அது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும். சரிங்களா? ஓகே. இதை நம்ம மாவு பசையும் போதே இதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க. நான் மறந்துட்டு இப்போ திரும்பி ரெடி பண்ணேன். அதில் கொஞ்சம் எள், அதே மாதிரி அதில் கொஞ்சம் தனியா, கொஞ்சம் கசூரி மெத்தி எல்லாத்தையும் போட்டு நம்ம இதை கொஞ்சம் லிக்விடாக கலக்கி வச்சுப்போம். இதை நம்ம அப்புறம் லாஸ்ட்டாக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் இதை கலக்கி வச்சுப்போம் அப்படி. சரி பாருங்கள், இதில் வந்து நம்ம ஒரு இது எடுத்துக்கணும். இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் மெலிசாக உருட்டி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெலிசாக நம்ம இது எவ்வளோ ரொட்டி மணக்கட்டை எப்படி இருக்குது அதே மாதிரி இந்த அளவுக்கு நல்லா திரட்டிக்கோங்க. சரிங்களா? மெலிசாக இருக்கணும் இது. சரிங்களா? முடிஞ்ச அளவு மெலிசாக நல்லா நம்ம உருட்டிட்டோம். சரிங்களா? இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எடுத்து எல்லாம் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கணும். சரிங்களா? பூரா இதை பரத்தி வச்சிடணும். இப்படி இது இப்படி வரலைன்னா நம்ம கையை வச்சு செஞ்சிடலாங்க. ஏன்னா டீஸ்பூனில் வரலைன்னா கையை கொண்டு செஞ்சிடுங்க. இப்போ இதை நம்ம எவ்வளோ டைட்டாக உருட்ட முடியுமோ அவ்வளோ டைட்டாக உருட்டிக்கணும். இதை நல்லா பரப்பி வச்சுட்டு இப்படி டைட்டாக உருட்டிக்கோங்க.
சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பல் இருக்கிற கத்தியாக பார்த்து நான் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்படி வச்சுப்போம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா இவ்வளோ பெருசாக, ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஒரு அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் ரவுண்டாக பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், 2 கட் பண்ணி காட்ட, மீதி நம்ம ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி இதை மாதிரி வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? பாருங்கள், அதனால தான் இது பேர் நான் வீல் சமோசான்னு வச்சுருக்கேன். சரிங்களா? இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். இதில் ஒரு கொஞ்சம் மாவு தூவி இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிடணும். சரிங்களா? இப்போ எண்ணெய் சூடாக்கிட்டு இப்போ நான் போடும்போது நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? நான் அடுப்பத்தை வச்சிட்டேங்க. ஃப்ரை பேன் வச்சுட்டேன். எண்ணெய் சூடாகிடுது. சரிங்களா? எண்ணெய் விட்டாச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவு கலக்கி வச்சோம் பார்த்தீங்களா? நீங்கள் மாவு பிசையும் போதே அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் மாவு எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் நம்ம உப்பு எல்லாம் போட்டிருக்கனால திரும்பி போட தேவையில்லை. இப்போ நம்ம இதை அப்படி அது பிரியாமல் இருக்கிறதுக்காக. சரிங்களா? இது மைதாவது ஒரு கோட்டிங் வந்துடும். நீங்கள் இது கோதுமை மாவுலேயும் பண்ணலாம், மைதா மாவுலேயும் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம். சரிங்களா? இன்றைக்கி நான் கோதுமை மாவில் தான் எப்போவுமே பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி மைதா மாவில் பண்ணி காட்டினேன். இப்போ நம்ம இதில் எவ்வளோ வருதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஹையில் இருக்கிறத கொஞ்சம் எப்படி நம்ம சமோசாலாம் ஃப்ரை பண்ணுவோம் அதே மாதிரி தாங்க. சரிங்களா? இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். இதெல்லாம் போட்டுட்டு அது நல்லா வெந்து வரும். அப்புறம் நான் எடுக்கும் போது இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 2 செகண்ட்க்கு நீங்கள் அதை எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அது வெந்து வரும்போது அது தானவே மேலே வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம திருப்பி போட்டுருவோம். பாருங்கள், நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். சரிங்களா? பாருங்கள், ஹையில் இருந்தது. அப்புறம் நம்ம கொஞ்சம் நடுவில் ஸ்லோ வச்சு திரும்பி ஹை பண்ணிவிட்டு பாருங்கள் கோல்டன் ஃப்ரை ஆகிடுது. எடுத்துடலாம். பாருங்கள் சவுண்டு எப்படி வருது. போடும் போதே நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வருது. வாங்க, இந்த அளவுக்கு தான் நம்ம ஃப்ரை பண்ணோம் இதை. சரிங்களா? நான் ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணி காட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். லாஸ்ட் பேட்சுங்க எடுத்துடுறேன். சரிங்களா? அப்புறம் இந்த லிக்விடு இது மீந்துடுது இல்லைங்க, இந்த மாவு, இதை நீங்கள் ரொட்டி எதுனா செஞ்சால் அது கூட சேர்த்து மாவில் பிசைஞ்சிடுங்க ஊற்றி. ஏன்னா இதில் எள்ளு எல்லாம் இருக்குது இல்லைங்களா, வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படி சரிங்க. இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். உங்களுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு? அப்படி தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்த ஒரு கப் மாவில் இவ்வளோ வந்தது. நான் இவ்வளோவும் வச்சுட்டேன். ஒன்று தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் செய்கிற அந்த மெஷர்மெண்ட்டு எப்படி நம்ம செஞ்சோன்றதுலாம் உங்களுக்கு க்ளீனாக புரியும். சரிங்களா? அதனால் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதில் மிளகாய் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா மிளகாய் ஜாஸ்தி ஆகிடும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.